இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் தரப்புல இருந்து ஒரு சார்ஜர், டேட்டா கேபிள் இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது போக்கோ X6 ப்ரோ மொபைலுக்கு வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போக்கோ X6 ப்ரோ மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு வாங்காதீங்க. ஏன்னா இந்த மொபைல் நான் வாங்கி ஒரு 2 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கின அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் வேணால் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இது 2 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் ரிவ்யூவை போடலாம் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, எவ்வளோ விலை கம்மியாக இருந்தாலும் சரி வாங்காதீங்க. ஹீட்டிங் ஆகுது, எனக்கு கொஞ்சம் ஹீட்டிங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் வந்து ஹேங் ஆன மாதிரி அப்படியே நின்றுக்குது. ஒரு சில நேரத்தில் மொபைல் வருது அப்படியே இருந்துக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன பக்கெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ சாதாரணமாக ரெட்மி மொபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாக்கெட் மோட்னு ஒன்று இருக்கும். இப்படி பாக்கெட்டில் போட்டு போனோம் அப்படின்னா, ஃபோன் வந்துச்சுன்னா கூட சரி, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்க்ரீன் ஆன் ஆச்சுன்னா கூட சரி, ஆனால் இது ஸ்க்ரீன் அப்போ எப்போ ஆன் ஆகிக்கும், ஏதாவது நம்பர் அதான் டைப் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் இதில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த மொபைலை வாங்க வேண்டாம். யார் வாங்கினாலும் இந்த மொபைல் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வாங்கிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 மாதம் ரிவ்யூ நான் இதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்க இதை தான் வாங்கணும்னு பெரிய இருந்துச்சுன்னா வாங்கிங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் அந்த மொபைல் வாங்கினேன். இப்போ ஏன்டா வாங்கினேன்னு போடுது. அதனால தான் உங்களை யாரும் வாங்க வேணும்னு சொல்கிறேன். சரி வாங்க இந்த கேபிளை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நான் இந்த கேபிள் வாங்கினதுக்கு முதல் ரீசன் சொல்லிடுறேன். முதல் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போக்கோ X6 ப்ரோ 5Gக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட இன்பில்டாக கொடுத்த இதோட பாக்ஸோட வந்த சார்ஜர் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் 65 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜர், 67 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த கேபிள் போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக போயிடுது. ஏன்னா கம்பெனி கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் குவாலிட்டியில் இருக்கிறதுனால சீக்கிரம் போயிடுது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அது அந்த சார்ஜரோட வந்தாலும் 6 மாதம் தான் வாரண்டி. இல்லை நீங்கள் அதே சார்ஜரை அதே கேபிளை நீங்கள் எம்ஐ வெப்சைட்லேயோ வாங்கினாலுமே அதே 6 மாதம் தான் வாரண்டி. ஆனால் இந்த கேபிளுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி, 2 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க போட்டு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இதோட குவாலிட்டியை. இப்போ தான் வாங்கிருக்கேன், அமேசான்லேருந்து வாங்கினேன். இதை பற்றி இன்னும் ஸ்டீல் கூட உடைக்கல. மேலேருந்து ஓப்பன் பண்ணிடலாம். மேலேயும் ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க, சுற்றி போட்டு அப்படிங்கிறத ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஏன்னா இடையில யாரும் பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஸ்டிக்கர்லேயே போட்டுன்றது. ஏன்னா இந்த கேபிளை வாங்கினேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போட் தரப்புல வந்து போக்கோ X3 மொபைல் கூட வாங்கியிருந்தேன். பாக்ஸு இதுதான் பாக்ஸில் வருது, ஒரு வாரண்டி கார்டு. இந்த வாரண்டி கார்டு தான், இதை பற்றி மற்றபடி ஒன்றும் இல்லை. சும்மா தூக்கி என்ன இது என்ன போட்டோட அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு QR கோடு இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் மேனுஃபேக்சர் வாரண்டி, 2 வருஷம் கொடுக்குறாங்க. இந்த கேபிள் வந்து ஒரு ஃப்ளாட்டான கேபிள். அதே மாதிரி இது வந்து மெட்டல் குவாலிட்டின்னு போடுறாங்க. ஆனால் இது பிளாஸ்டிக் தான் இருக்குது, மெட்டலில் ரப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நீளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி கேபிளோட கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, செம்ம லென்த்தாக இருக்குது. 1.5 மீட்டர்னு நினைக்கிறேன், 1.5 மீட்டர் வரும் லென்த்து. இந்த ஒரு 200 ரூபா தான். அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேல் நிறையா போகுது. அதனால் அந்த அமேசானில் தான் நான் அதை வாங்கினேன். வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லாட்டி உங்களோட மொபைல் எடுத்துங்க, டெலிகிராமில் லோக்கல் கடை அப்படின்னு டைப் பண்ணிடுங்க, ஒரு சேனல் வரும், அதில் ஜாயின் பண்ணிங்க. எப்பப்போ அமேசானில் ப்ரைஸ் கட் ஆகுதோ ஒரு சில பொருட்களில், அனைத்து பொருட்களுமே அமேசானில் ப்ரைஸ் கட் ஆகிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கிறது, வாங்க முடியாமல் போகிறதெல்லாம் அதில் வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ தான் நம்ம அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு குறைஞ்ச விலையில் ₹1 கூட மொபைல் இருக்குது, ₹1 கூட வாங்குற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் எப்போ போடுறாங்க. அந்த மாதிரி கூட இப்போ நான் அந்த கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ₹200 வாங்கினேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேஸ் பேக்கும் வாங்கினேன். கேஸ் பேக்கு ₹50. இதோட விலையை இப்போ ₹149 தான். ₹199 கேபிள், ₹50 டிஸ்கவுண்ட்டு, ₹149 தான் வாங்கினேன். இது ஓப்பன் பண்ணி இது 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரில் ஏறுதான்னு முதல்ல செக் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சார்ஜர் இப்போ 57% இருக்குது. இப்போ இதுக்கு தான் நம்ம இந்த சார்ஜர் கேபிள் வாங்கினது. இப்போ இந்த கேபிள் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் வச்சுருக்கோம். நம்மளோட டேபிளில் தான் வச்சுருக்கேன். நம்ம அடாப்டர் வச்சுருக்கோம். அது கம்பெனி சார்ஜர் தான் நான் வச்சுருக்கேன். இந்த கம்பெனி சார்ஜர் சீக்கிரம் அந்த இடத்துல எண்டில் போயிடுது. இது மாதிரி என்கிட்ட 2-3 போக்கோ X3 கேபிள் கூட இது மாதிரி தான் போயிடுச்சு. அதனால் இதே போட்டு தரப்பு வந்து ₹100 அதை வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி எண்டில் போயிடுது. ஒரு 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கம்பெனியோட இருந்தது தான். பாருங்கள்,
67 வாட்ஸ். போக்கோ X6 ப்ரோ 5Gக்கு வந்த கேபிள். மொபைலில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல குயிக் சார்ஜ்ன்ட்டு வருது.